Peacemakers of Christo. தெய்வ பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே தொடக்க நூலிலே 6வது அதிகாரத்திலிருந்து 9வது அதிகாரம் வரைக்கும் நாம் பார்க்கின்றோம். நோவாவும் பெருவெள்ளமும், மனிதகுலத்தை தீர்ப்பும், நோவாவின் குடும்பத்தை பாதுகாப்பும் என்ற ஒரு நல்ல ஒரு காரியத்தை, தேவனுடைய செயல்பாட்டை நாம் காண்கின்றோம். தொடக்க நூல் 6வது அதிகாரத்திலிருந்து 9வது அதிகாரம் வரையும் கடவுளுடைய கோப ஆக்கினைகள். கடவுள் மனிதனை அழித்து போட வேண்டும் என்று நினைத்தார். ஏன் அழிக்கிறார்? உலகத்தை காணும் பொழுது ஐயோ வாழவே முடியல, நீதி இல்லை, நேர்மை இல்லை, அநியாயம் வளர்ந்துகிட்டே இருக்குது, பொறாமை எண்ணங்கள் நிறைய இருக்குது, பகை உணர்வுகள், வெறுப்புகள், ஐயோ ஏமாற்றுகிற தன்மைகள், விபச்சாரங்கள், பண ஆசை, மோக ஆசை, காம ஆசை, மது ஆசை, சொத்து ஆசை என்று பலவிதமான மக்கள் எல்லா பாவங்களிலும் விழுந்து கிடக்கிறார்கள். எவன் எவனை ஏமாத்தலாம், எவன் எவனோட குடியை கெடுக்கலாம், எவன் மனைவியை அபகரிக்கலாம், எவன் பிள்ளைய லவ் பண்ணலாம், எவ்வளவு பணத்தை கொள்ளடிக்கலாம், இதேதான். எப்ப பொய் சொல்லலாம், எப்படி பொய் சொல்லலாம், எப்படி தப்பிக்கலாம், இது போல பலவிதமான பாவ கரைகள் உடைய உலகமாக மாறி போய்விட்டது. கடவுள் நம்பிக்கை இல்லை. இன்றைய காலத்துல அதேதான். இன்னைக்கு உலக மக்களாக அனைவரும் மாறி போய்விட்டார்கள். சொபிஸ்டிகேட்டட் லைஃப். பொம்பளை பிள்ளைங்க சிகரெட் அடிச்சுட்டு குடிச்சிட்டு விபச்சாரத்துல ஈடுபடுவதும், பையன்க எப்படி பொண்ணுகளை மயக்கலாம் என்று ஓடி ஓடி திரிவதும், அதற்கு ஹேர் ஸ்டைல கட் பண்ணிக்கிறதும், சிகரெட் அடிப்பதும், கஞ்சா அடிப்பதும், அவனை அடிக்கணும் இவனை அடிக்கணும், கொல்லணும், நம்ம தான் பெரிய ரவுடி என்று தன்னையே நிரூபித்துக் கொள்ள வேண்டும் என்றும் இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. தெய்வ பிள்ளைகளே, அவனை அழித்து நான் உயரணும், அவனை அழிச்சு நான் உயரணும், அவனை அழிச்சு நான் நல்ல பேர் வாங்கணும் என்ற மனத்தன்மைகள், போட்டா போட்டிகள் நிறைய வந்துருச்சு. தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகத்துல ஒழுக்கங்கள் இல்லை, நேர்மை இல்லை, பரிசுத்தம் இல்லை, தெய்வ பயம் இல்லை, அனைவரையும் நேசித்து மன்னித்து வாழக்கூடிய தன்மை இல்லை. அதுதான் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். ஐயோ மனிதர்கள், என் ஜீவனை உடையவர்கள் இப்படி மோசமான நிலைக்கு போய்விட்டார்களே, ஐயோ இவர்கள் என்ன செய்வது என்று ஆண்டவரே குழம்பி போயிட்டார். அதனால இவங்களெல்லாம் அழிச்சு போடலாம் என்று அவர் முடிவெடுத்து விட்டார். அந்த வேளையிலே தான் நோவா குடும்பத்தை கண்ணோக்குகின்றார். ஒரு சாதாரண மனிதன் 3 மகன்களை வச்சுக்கிட்டு, மருமகளை வச்சுக்கிட்டு, மனைவியோடு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்கின்றார். அதை பாருங்க, பைபிள்ல சொல்லுது, தன் மனைவி பிள்ளைகளோடு மருமகளோடு அவர் வாழ்ந்தார் என்று. அங்கு அவருக்கு 2 பிள்ளைங்க இருந்துச்சு, 2 மனைவி இருந்துச்சு என்று கிடையாது. அங்கு நீதிமானாக வாழ்கிறார், நீதிக்காகவே வாழ்கிறார், பொறுமையை கையாளுகிறார், நேர்மையோடு இருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, அதனால இன்னைக்கு விசுவாசிகளாக இருக்கிற நீங்கள் நோவாவை போல வாழ்கிறீர்கள், நோவாவை போல வாழ்கிறீர்கள். கடவுள் என்றும் உங்களை கைவிட மாட்டார். கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். உங்க பொறுமைக்கு, உங்களுடைய ஜெபத்திற்கு, உங்களுடைய கடவுள் மேல உள்ள நம்பிக்கைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உலகத்தை அழித்து போடுவார். உங்கள் கப்பலை மட்டும் அவர் கட்டுவார். அந்த கப்பத்தில் நீங்கள் வாழ்வீர்கள், உங்களுக்கு உரிய சொத்துகள் வாழும். அதுதான் நோவா. அவர் என்ன செய்தார்? எல்லா உயிரினங்களிலும் 2 எடுத்து அவ்வளவு பெரிய கப்பத்தை அவர் உருவாக்குகின்றார். தெய்வ பிள்ளைகளே, அதே போல இன்னைக்கு உன்னுடைய மனம் கொந்தளிச்சு போயிருக்கும். ஐயோ நல்லா வாழ்றாங்களே, நான் மட்டும் அழிந்து கொண்டு இருக்கிறேனே, ஐயோ எனக்கு மட்டும் நீதி கிடைக்கலையா, கோர்ட்டில் நீதி கிடைக்கல, போலீஸ் ஸ்டேஷன்ல நீதி கிடைக்கல, அண்ணன் தம்பிகள்கிட்ட நீதி கிடைக்கல, ஐயோ நான் என்ன செய்வது என்று உங்கள் மனது
தத்தளித்து கொண்டிருக்கும். அழுது புலம்பி கொண்டிருப்பீர்கள். ஐயோ, இன்னைக்கு விடிவு காலமா, நாளைக்கு விடிவு காலமா என்று நினைத்து கொண்டிருப்பீர்கள். கலங்காதே மகனே, மகளே, ஆண்டவர் திட்டம் வகித்து விட்டார். உன்னுடைய கப்பலை அவர் காப்பாற்ற வேண்டும் என்று, உன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று அவர் திட்டம் வகித்து விட்டார். அவருடைய மகா சக்தி உன் குடும்பத்தை காப்பாற்றும். அதே போலதான் அவருடைய குடும்பத்தை அந்த கப்பமானது காப்பாற்றியது. தெய்வ பிள்ளைகளை, 40 நாட்கள் 40 இரவு மழை கொட்டுன்னு கொட்டுது. உலகத்துல இருந்த மனிதர்கள் எல்லாரும் அப்படியே நசிஞ்சு போயிட்டாங்க, அழுகி போயிட்டாங்க. இருந்த இடம் இல்லாம தெரியாம ஓடி போயிட்டாங்க, எல்லாம் மரித்து போனார்கள். உலகமே சமமாக மாறியது. தெய்வ பிள்ளைகளை, உலகமே பரிசுத்தமாக மாறியது. அதே போல ஆண்டவரும் சுத்தப்படுத்துவார். இந்த பாவ கரைகள் எல்லாம் அவர் சுத்தப்படுத்த, இந்த மோசக்காரங்கள் எல்லாம் அழித்து போட அவருக்கு ஒரு நிமிடம் பத்தாது. தெய்வ பிள்ளைகளை, இப்படி நினைக்கிறதுக்குள்ள எல்லாத்தையும் அழிச்சு போடுவார். எத்தனையோ எதிரிகள் என் வாழ்க்கையில் வந்தார், அனைவரையும் ஆண்டவராகிய கர்த்தர், பரிசுத்தமானவர் அழித்து போட்டார். அதே நம்பிக்கையோடு நீயும் செபி, உன்னையும் தேவன் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி செபிப்போம். என் நேச பிதாவே, கல்வாரி நாயகனே, கருணையுள்ள தெய்வமே, அப்பா, நோவாவை போல இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் நீதியோடும் ஜெபத்தோடும் ஆராதனையோடும் உன்னத திருப்பலியோடும் தியாகத்தோடும் அன்போடும் பண்போடும் தாழ்மையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. ஆனால் எனக்கு நீதி கிடைக்கலையே. ஐயோ தெய்வமே, நான் நசிந்து கொண்டிருக்கிறேனே. எனக்குள்ளாய் பல பயங்கரமான கஷ்டங்கள் சுவாமி. என் மனது அடித்து கொண்டே இருக்கிறது. எப்ப எனக்கு நீதி கிடைக்கும்? ஐயோ, எப்ப நான் நிம்மதியா இருப்பேன் என்று அந்த பிள்ளைகள் ஆண்டவரே கண் கலங்கி இருக்கிறார்கள் சுவாமி. ஏசப்பா, தெய்வ கர்த்தாவே, பாவ வாழ்க்கையில விழுந்து, உபச்சார வாழ்க்கையில விழுந்து, மோசக்கார வாழ்க்கையில விழுந்து ஆண்டவரே, இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைங்க அழிந்து கொண்டு இருக்கிறார்கள் சுவாமி. திருந்துன்னு சொன்னாலும் திருந்த மாட்டேங்குது ஆண்டவரே. அவர்களுக்கு ஆண்டவரே காமம் தான் முக்கியம் ஆண்டவரே, செக்ஸ் தான் முக்கியம், பணம் தான் முக்கியம், குடி போதை தான் முக்கியம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த பிள்ளைகளை எல்லாரையும் நீர் சுகமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பரிசுத்த மகா சக்தியினால ஆண்டவரே, உம் பிள்ளைகளுக்கு தீங்கு விளைவிக்கிற எல்லா அசுத்த பாவ கரைகளையும் அகற்றி போடுங்க சுவாமி. எதிரிகள் சூழ்ச்சிகளை அகற்றி போடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எதிரியை அழித்து போடுங்க ஆண்டவரே. அப்பா, உன் பிள்ளைகளை நீர் காப்பாற்றி நீர் ஆண்டவரே அந்த கப்பத்திலே வைத்து ஆண்டவரே 40 நாட்களுக்குரிய ஆண்டவரே ஆகாரத்தையும் நீர் கொடுத்திரே சுவாமி. நன்றி ஆண்டவரே. அதே போல இந்த குடும்பத்தையும் நீர் காப்பாற்றி இவர்களுக்கு தேவையான ஆகாரத்தை நீர் அளிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று திட்டம் வகிக்கின்ற எல்லா சாத்தான்களையும் எல்லா நபர்களையும் நீர் அழித்து போடுங்க சாமி. ஏசப்பா, பாவத்தில் இருக்கிறவன் பாவத்திலே அழியட்டும் ஆண்டவரே. இயேசுவே, எந்த தீங்கும் உன் பிள்ளைகளை அணுகாதபடிக்கு உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் ஆச்சரிய காரியங்களையும் இன்றே செய்வீர் என்று முழுமனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே, அப்பாலே போ. அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென்.
இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதல் முறையாக நாங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எத்தனையோ பிள்ளைங்க உங்க கஷ்டத்தின் மத்தியிலும் கவலையின் மத்தியிலும் எங்கள் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு, அனாதை பிள்ளைகளுக்கு உங்களுடைய பத்தாத துணி, பயன்படுத்தாத துணி, பழைய துணிகளை கூட நீங்கள் அனுப்பி வைக்கிறீர்கள். இன்னும் ஏராளமானோர் நோட்டு, பேனா, புஸ்தகம், சோலார் லைட் என்று அனுப்பி வைக்கிறீர்கள். எங்களுடைய ஏழை குடும்பங்களுக்கு நீங்கள் உதவுவதற்காக எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய சபை ஸ்தாபகர் மோஸ்ட் ரெவரண்ட் பிஷப் ஹிபோரா குஷாலா அவர்கள் தலைமையிலும், எங்களுடைய சபை தலைவர் ஃபாதர் கிஷோர் பாபு தலைமையிலும் நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு துணிகளும் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. பிள்ளைகள் படிப்பதற்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அதை தான் இந்த போட்டோல நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய மனமார்ந்த உதவிகளுக்கு எங்கள் அன்பான ஜெபங்களும் நன்றிகளும். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்ற உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நீங்கள் அனுப்புகிற கருத்துக்களை ஆண்டவருடைய பாதத்தில் சமர்ப்பித்து, தெய்வ பிள்ளைகளை, ஒரே குருவானவர் இறை இரக்கத்தின் ஜெபமாலை, இறை இரக்கத்தின் நவநாள், ஆராதனை, உன்னத திருப்பலி அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தெய்வ பிள்ளைகளை, உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேற அன்றாட ஆண்டவரோடு மன்றாடி கொண்டிருக்கிறோம். உங்க கருத்துக்களை அனுப்புங்கள். ஒருவேளை உங்கள் விண்ணப்பங்கள் நீண்ட நாட்கள் நிறைவேறாமல் இருந்தால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணியுங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் யாராவது மரித்திருந்தால் அவர்களுக்கு கிரகோரியன் மாஸ், அதாவது புனித கிரகோரியார் திருப்பலியை அர்ப்பணியுங்கள். 30 திருப்பலி ஒரு ஆத்மாவுக்காக ஒரு குருவானவர் என்னாலும் ஜெபித்துக் கொண்டிருப்பார். அவருடைய நித்திய இளைப்பாறுதலுக்காக ஜெபிப்பார். அதை நீங்கள் அர்ப்பணிக்கப்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மிரக்கல் ஆயில், அதிசய எண்ணெய், இது கோகனட் ஆயிலோ மற்ற எண்ணெயோ கிடையாது. இது நிஜமாகவே உயிரை காக்கும், வலியை நீக்கும், ஆஸ்மா வலிக்கும், மூச்சு வாங்குதலுக்கும், மூச்சு திணறலுக்கும், வயிற்று வலிக்கும், கால் வலிக்கும், தலைவலிக்கும், அனைத்திற்கும் பயன்படும். தெய்வ பிள்ளைகளே, இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். நீங்க மட்டும் பயன்படுத்துவதும் இல்லாமல் மற்றவர்கள்ட்டையும் சொல்லுங்க, இந்த எண்ணெயை வாங்கி பயன்படுத்துங்க, எல்லா வழிகளிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுப்பார் என்று சொல்லும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு எழுதுவதற்கு பயன்படுத்திய ரகசிய ஜெபங்கள் உடையவை, சக்திமிக்க ஜெபங்கள் உடையவை. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இது செய்வினை அகற்றுவதற்கும், கட்டுகளை உடைப்பதற்கும், குடும்ப வளர்ச்சி அடைவதற்கும் அருமையான ஜெபங்கள் உடையவை. இது தமிழ்ல, இங்கிலீஷ்ல இருக்கு. இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் இந்த ஜெப வழிபாட்டை கலந்து கொள்ளுங்க. இந்த சேனலை பார்க்கிறவங்க, இது கடவுள் கொடுத்த சேனல், இதை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க. கஷ்டப்படுகிறவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி இதுல கலந்து கொள்ளுங்க என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. இந்த ஊழியத்தை நீங்கள் வளர்க்கும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். God bless you all.